எழுகடல் மணலை அளவிடி நதிகம் எழுகடல் மணலை அளவிடி நதிகம் எனதிடர் பிறவி அவதாரம் இனியுனதவயம் எனதுயிருடலும் இனியுடல் விடுக முடியாது கழுகொடு நரியும் எரிபுவி மரலியே கமலனு மிகவும் அயர்வானார் கடலுலதவயம் அடிமையும் அடிமை கடுகியும் நடிகள் தரவேணோ கடுகியும் நடிகள் தரவேணோ விழுதுகளையே மரகதவடியே விமலி முன்னருளும் முருகோனே விரிதல ஏறிய குலகிரி நெறிய விசை பெறும் மயிலில் வருவோனே எழுகடல் குமுற அவுணர்கள் உயிரை எரியுனையிலை விடுவோனே இமயவர் முனிவர் பரவிய புலியோ எனில் நடமரும் பெருமாளே இமயவர் முனிவர் பரவிய புலியோ நடமரும் பெருமாளே திருச்சிற்றம்பலம். நம பார்வதீபதே. அருட்கடலாகிய அம்பலவாணருடைய பெருங்கருணையினாலே இன்று கந்தபுராணத்திலே மேருப்படலம் பற்றி இப்பொழுது விரிவுரை செய்ய எண்ணுகிறேன். சிவபெருமானுடைய திருவருளை பெறுவதற்கு தவங்கள் பல வகையாக உள்ளது. இந்த லோகத்திலே பிறந்தவன் பொருளை பெற்றால் விட்டு விட்டு போய்விடுவான், அருளை பெற்றால் விடாது கொண்டு போவான். பொருளை பெறுவது ஒரு வகை, அருளை பெறுவது ஒரு வகை. ரெண்டையும் பெற வேணும், இரண்டும் வேணும். அருள் செல்வமும் வேணும், பொருள் செல்வமும் வேணும். பொருள் செல்வத்தை அருள் செல்வமாக ஆக்கி கொள்ளலாம், பொருள் செல்வத்தை அருள் செல்வமாக மாற்றி கொள்ளலாம். கஞ்சத்தனமாக வச்சிருந்தா ஒன்றுக்கு ஆகாது. அதனால பொருளை அருளாக மாற்றுவது அதான் நாயன்மார்கள் செய்த வேலையெல்லாம். நாயன்மார்கள் செய்த வேலையெல்லாம் நாயன்மார்கள் பல பேர் ராஜா, மந்திரி, ஜனாதிபதி, வியாபாரி, மிராஸ்தார் அப்படித்தான் அதிகம் பேர். சில பேர் தான் கொஞ்சம் வசதி இல்லாமல் இருந்தாங்க. அவர்கள் அந்த பொருளை எல்லாம் என்ன பண்ணார்கள் என்றால் சிவபுண்ணியத்துக்காகவே ஆக்கி அவர்கள் அருளாக மாற்றிக்கிட்டாங்க. பொருளை அருளாக மாற்றிக்கொண்டார்கள். தெரியாதவன் பொருளை பொருளாகவே வச்சிருப்பான். பொருள் அல்லவற்ற பொருள் என்று உணரும் மருளானா மானாப்பரப்பு என்றார் போல பொருளை பொருளாகவே வைத்திருந்தான்னா பிரயோசனம் இருக்காது. பொருளை அருளாக மாற்றிக்கொள்வது, பொருளை அருளாக மாற்றிக்கொள்வது, ஒன்றை ஒன்றாக மாற்றிக்கொள்வது, தாழ்ந்ததை உயர்ந்ததாக மாற்றிக்கொள்வது, தாழ்ந்ததை உயர்ந்ததாக மாற்றிக்கொள்வது, சீவனை சிவமாக ஆக்கிக் கொள்வது. அடாடாடா, சீவனை சிவமாக. அது எதனால என்றால் சிவத்தை எண்ணி சிவ தர்மத்தை செய்து சிவபுண்ணியத்தை செய்து சிவன் உலை கேட்டு சிவனையே வணங்கி கொண்டிருக்கிற சிவன் சிவனாக ஆகிவிடும். சிவனையே வணங்கி கொண்டிருக்கிற சிவன் என்ன ஆகும்? சிவனாக. எதை எண்ணிக்கொண்டிருக்கிறானோ அதன் மயமாக ஆகிவிடுகிறான். எண்ணத்தின் மயம் மனிதன். எண்ணத்தின் வடிவம் தான் மனிதன். அதனால எண்ணியாங்கு இதுவர் எண்ணிய திண்ணியராக பெறுகிறார். அதில் எண்ணுவதெல்லாம் உயர்ந்ததாக உள்ளுவதெல்லாம் உயர் உள்ளல் என்றார். உள்ளுவதெல்லாம் உயர் உள்ளல் என்றால் எண்ணுவதெல்லாம் உயர்ந்ததே எண்ணுவது, உயர்ந்ததையே எண்ணுவது. உயர்ந்ததை என்ன 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 எண்ணத்தின் வடிவமாக ஆக்கி விடுகிறார், ஆகுகிறான். வாயானை மனத்தானே மனத்துண்ட கருத்தானே கருத்தறிந்து முடிப்பான் என்ன என்றார் போல எதை எண்ணுகிறானோ அதன் மயமாக ஆகிவிடும். சிவத்தை எண்ணுகிறவன் என்ன ஆவான்? சிவன். என்ன யோசனை? ஒன்றும் சந்தேகம் இல்லையே. சிவத்தை எண்ணுகிறவன் சிவன்.
இப்போ இனிப்பை வாயில் போட்டோம்னா என்ன ஆகும்? கசக்குமா? இனிப்பாகும். அதுபோல சிவத்தை என்கிற ஆன்மா சிவனாகும். சிவத்தை என்னாலும் மறுபடி பிறப்பான், மறுபடி பிறப்பான், இறப்பான், பிறப்பான், இறப்பான், பிறப்பதற்கே தொழிலாகி இறக்கின்றார். அதனால ஒன்றை ஒன்றாக மாற்றிக்கொள்வது, ஒன்றை ஒன்றாக தாழ்ந்ததை உயர்ந்ததாக மாற்றிக்கொள்வது. தாழ்ந்ததை உயர்ந்ததாக மாற்றிக்கொள்வதற்கு தான் இந்த மாதிரியான ஞான நூல்களை பயிலுவது, கேட்பது. அதில் தான் இந்த விஷயங்கள் எல்லாம் சொல்லுது. அதனால இந்த வாய்ப்பெல்லாம் சைவ சமயத்துக்கு தான் அதிகமாக கிடைச்சிருக்கு. இந்த வாய்ப்பெல்லாம் சைவ சமயத்துக்கு தான். மற்ற சமயங்கள் உயிர்களை கடவுளாக கொண்டது, சைவ சமயம் தான் கடவுளை கடவுளாக கொண்டது. மற்ற சமயங்களாக உயிர்களை கடவுளாக கொண்டது. உயிர்களிலே ஒரு தகுதி உடையவர்களை கடவுளாக வைத்து எங்க கடவுள் பெருசு, எங்க சமயம் பெருசுன்னு பேசிக்கிட்டு இருக்கோம். தப்பு இல்லை, அவங்களது பெருசுன்னு சொல்றதுனால தப்பு இல்லை. அதனாலே இப்படி உண்மையிலேயே கடவுளாகவும் உயர்ந்ததாகவும் இருக்கிறது சிவம் ஒன்றுதான். அதனாலே அப்படிப்பட்ட அந்த சிவத்தை அடைவதற்கு நல்ல வாய்ப்பு, சமயம், தேசம், காலம் எல்லாமே நமக்கு வாய்த்து இருக்கிறோம். அது வாய்த்தது நந்தமக்கு ஈரோர் பரவி மதித்திடும்னார் அப்பர் சுவாமி. வாய்த்தது நந்தமக்கு ஈரோர் பரவி மதித்திடும். அதனாலே அப்படி வாய்ப்பை எல்லாம் உண்டு கொள்வது நம்முடைய அருளாளர்கள் ஆக்கிய ஞான நூல்களின் மூலமாக அவற்றை தெரிந்து கொள்ளலாம். அந்த மாதிரி அருளாளர் வரிசையிலே கச்சியப்ப சிவாச்சாரியார் ஒரு தனிச்சிறப்புடையவர். கச்சியப்ப சிவாச்சாரியர் மற்ற ஆசிரியர்கள் புராணங்களை ஏற்றிருக்கிறார்கள், அதெல்லாம் ஒரு கச்சியப்பரை ஏற்றிய கந்த புராணம் தனிச்சிறப்புடையது. அது சிவபெருமானுடைய பெருமையை நிறைய கொட்டி வச்சிருக்கிறார். அது என்ன காரணம் என்றால் அவர் படித்தது எல்லாம் வேத ஆகம உபரணம். வேதம் ஆகமன் உபரணம், வேதம் ஆகமன் உபரணம். அப்படி வேத ஆகம உபரணங்களை கற்று அதில் இருக்கிற சரக்குகளை எல்லாம் இந்த கந்த புராணத்தில் கூட்டி வச்சிருக்காரு. அதுக்கு மேலே திருமுறையிலேயும் நாயன்மார் மேலேயும் அவருக்கு நிறைய ஈடுபாடு. திருமுறைகளிலே நாயன்மார்களிலே ரொம்ப ஈடுபாடு. குளங்களிலே குவளை பூத்திருக்குது அப்படின்னு சொல்ல வர்றவர், குளங்களிலே நாட்டு படலத்தில் குளங்களிலே குவளை மலர் பூத்திருக்கிறது என்று சொல்ல வருகிறவர் என்ன சொல்றாருன்னா, நம்ம திருவாரூரிலே நமினந்தியடிகள் தண்ணீரிலே விளக்கரிச்சது போலங்கிறார். தண்ணீரில் இருக்கிற அந்த கோலம் மலர் திருவாரூரில் நமினந்தியடிய நாயனார் தண்ணீரில் விளக்கரிச்சது போல இருக்கிறது. இந்த தண்ணீரில் இந்த கோல மலர் இருக்கிறது. அதற்கு மேலே வந்து நம்ம நந்தி மலையில மேகம் வந்து மழையை பொழியுது. நந்தி மலையில மேகம் வந்து மழையை பொழியுது. அப்படி மழை பொழிகிறது எப்படி இருக்குன்னா, மேகம் கருப்பா இருக்குதா, வானவில்லு போட்டிருக்குதா, அந்த நந்தி மலை சிகரத்தில் கொட்டுதா, இதையெல்லாம் பார்த்த உடனே அவருக்கு எப்படி ஞாபகம் வந்துருச்சுன்னா, கருப்பா இருக்கிறது கண்ணப்பர் தான். அவர் கையில தான் வில்லு இருக்கும். கையில வில்லு வச்சிருந்தாரா, கருப்பு கண்ணப்பர். வாயிலிருந்து குடகுடன்னு கொட்டினாரா, காலத்தீப்பர் மேல கொட்டினாரா, அந்த கண்ணப்பரை போல இந்த மேகம் மழை பொழியுதுங்கிறார். புட்டு கார்முகன் தன்னுடன் தோற்றிய புயல்வாய் ஊட்டு தன்புணல் நந்தியன் கிரீமிசை உகுத்தல் வேட்டுவக்குல தின்னானார் மஞ்சன விவலருக்கு ஆட்டுகின்றதோர் தனிச்செயல் போல்புறது. மேகத்துக்கு ஓன கண்ணப்பர், அங்க மேக வானத்தில் இருக்கிற வில்லு அவருடைய கையில் வச்சிருக்கிற வில்லு. அந்த மழை கொட்டுறது, மேகம் மழை கொட்டுறது, இவருடைய வாயிலிருந்து தண்ணீரை ஊற்றினார் அல்லவா, அபிஷேகம் பண்ணார்ல, காலத்தீப்பருக்கு அபிஷேகம். அதனால கண்ணப்புறம் போல இருக்கிறார். வேற எதுக்கு சொல்றேன்டா, இப்படி நாயன்மார்கள் அதிகமான ஈடுபாடு, திருமுறையில ஈடுபாடு. ஒரே பாட்டு பாடினாரான் சுந்தரது, ஒரே பாட்டு பாடினாரான் சுந்தரமன் சுவாமி. அவிநாசியில போய் அந்த வறண்டு போன பொய்கையில குளத்துல தண்ணீர் நிரம்பிருச்சான். அதுல முதல்ல வந்துருச்சான். அந்த முதல்ல வயிற்றுல புள்ள வந்துருச்சான். அந்த பிள்ளைக்கு அந்த 2 வருஷம் வளர்ச்சி இருக்கும்போது அதுவும் வளர்ந்துருச்சான். அதை கொண்டாந்து கரையில் கைக்கு முடிச்சான். இப்படி சொல்றாரு சுந்தரரை பற்றி சொல்லுவோம். வறந்திடு பொய்கம் நிரம்ப மற்றவன் உறைந்திடு முதலைவன் துதிப்ப அன்னதால் இறந்திடுமாக வளர்ந்து எய்த பாடல் ஒன்று அரைந்திடு சுந்தரன் அடி. இந்த மாதிரி திருமுறைகளிலும் நாயன்மார்கள் அதிகமான ஈடுபாடு இருக்கு இந்த புராணாசிரியருக்கு. அதுக்கு மேல வேதாகம உலகங்களை படிச்சா அந்த அப்படி எல்லா வகையாலும் சிறப்புடையவராயிருந்த கச்சியப்ப சிவாச்சாரிய சுவாமிகளாலே அருளி செய்யப்பட்டது இந்த கந்தபுராணம். அதிலே மேருப்படலம் என்று இப்ப சொல்ல போகும். அந்த மேருப்படலம் என்பது மேருமலையிலே நடந்த நிகழ்ச்சிகள். உமாதேவி பர்வதராசனுக்கு புத்திரியாக வந்து பார்வதி என்கின்ற பெயரோடு கைலாயத்தில் தவம் பண்ணிக்கிட்டு இருக்கா. இமயமலையில் தவம் பண்றா. இமயமலையில் ஒரு பகுதி கைலாயம் மேரு. அந்த இமயமலையில இமயபர்வதராஜனுக்கு புத்திரியாக வந்து அவதாரம் பண்ணி சிவபெருமானை நோக்கி தவம் பண்ணிக்கிட்டு இருக்கிறார். சிவபெருமானை கல்யாணம் பண்ணிக்க. இப்ப சுவாமி கைலாயத்தில் இருக்கிறார். அந்த காலம் சூரபன்னுடைய ஆட்சி. உலகம் முழுவதும் 1008 அண்டங்களும் சூரபன்னுடைய ஆட்சி.
சூரபன்மனுடைய ஆட்சியினாலே தேவர்களும் மக்களும் முனிவர்களும் அளவில்லாத துன்பத்தை அடைந்தார்கள். தேவர்கள் நாட்டை விட்டு விட்டார்கள். அதற்கு மேலே முனிவர்கள் எல்லாம் தவத்தை விட்டு விட்டார்கள். வேதங்கள் ஓதுவது முதலான நல்ல செய்திகள் எல்லாம் நின்று போய்விட்டது. எல்லாம் அவருடைய ஆட்சியிலே எல்லாம் பயந்து எல்லா இடங்கள்லையும் அசுரர்கள் ஆட்சி. அதனாலே உலகம் முழுவதும் வேதாகமங்கள், தவங்கள், ஜபங்கள், பூஜைகள், யாகங்கள் ஒன்றும் இல்லை. அளவில்லாத துன்பத்தை அடைகிறார்கள். அப்படிப்பட்ட ஆட்சி காலம். அந்த ஆட்சி காலத்தில் ஜுமாதேவி தவத்தில் இருக்கிறார். சிவபெருமான் கைலாயத்தில் நின்றுள்ளார். பன்னரும் சிறப்பின் மிக்க பணிவரை அரசன் என்பால் கண்ணியம் புதல்வியாகி கபுரியின் ஓற்றிருந்த காலை துண்ணிய அவுணர் சுழ சூரபன்மாவாம் வெய்யோன் இன்னில வரைப்பின் அண்டத்து இறைவனி ஆகியுற்றான். இப்படி இருக்கிற காலம். மற்றது போல் தொல்லை மறைப்பொருள் வடத்தின்பாங்கர் பெற்றிடு ஜனகநாதி முனிவரர் பின்னும் பண்ணால் அற்றமல் தவஞ்செய்தே அருளினார் கையில நின்று முற்றுணர் நந்தி போற்று முதனிலே வாயில் இருக்கார். பிரமதேவனுடைய புத்திரர்கள் ஜனகர், ஜனந்தனர், சனாதனர், சனத்குமார் என்ற 4 முனிவர்கள் பிரமதேவனுடைய பிள்ளைகள். அந்த பிள்ளைகள் 4ம் பிரம்மா சொன்னபடி கேட்கல. அப்பவே அப்பையும் சொல்ல கேட்காத உள்ளது இருந்திருக்கு நிறையா. அப்பா பேச்ச கேட்காத உள்ளக எப்போதுமே இருக்க மாட்டேங்குது. அது பின்னாடி வருது பாரு. தச்சகாண்டத்தில் வருது. தச்சகாண்டத்தில் சொல்றாரு, தக்கன் ஒரு 1000 பிள்ளைகளை ஒரு தடவை பெற்றார். 1000 பிள்ளைகளை. அந்த 1000 பிள்ளைகளையும் பார்த்து நீங்கள் சென்று சிவபெருமான மானசரோவரில் தவத்தை பண்ணி சிவபெருமானத்தில் படைக்கிற தொழிலை பெற்றுவார்கள். எல்லாமே பரமாவிட்டா. எல்லா அண்டங்களையும் நம்மாடு எப்படி எல்லாமே பரமாவிட்டோம். எல்லாமே பரமா. பெரும் பதவி இல்லை. பரம பதவின்னா பெரிய பதவி. அப்படி சொன்னா அதற்காக அந்த 1000 பிள்ளைகளும் போய் மானசரோவரில் தவத்தை பண்ணினார்கள். அப்படி பனி, வெயில், மழை, காற்று எல்லாம் பொறுத்து கொண்டு உணவு இல்லாமல் உறக்கம் இல்லாமல் எல்லாம் கண்ணை மூடிக்கிட்டு எல்லாம் சிவாய நம சிவாய நம சிவாய நம சிவாய நம சிவாய நம இப்படின்னு தவத்தை பண்ணிக்கிட்டு இருந்தேன். 1000 பேர் எங்கே மானசரோவரில். அப்படி தவத்தை பண்ணி கொண்டு இருக்கிற காலத்தில் நாரதர் அந்த பக்கம் வந்தார். எல்லாம் கண்ணை மூடிக்கிட்டு எல்லாம் வத்தி போய் சாப்பிடலையா வத்தி தவத்தை பண்ணிக்கிட்டு இருந்தேன். நாரதர் வந்தார். நாரதர் இப்படி வீணையோட இசையோட கண்ணை திறந்தானுங்க. ஏண்டா இல்லை அப்படி உட்காந்துருக்கேன்னாரு நாரதர். நாங்கள் எல்லாமே சிவபெருமானை நோக்கி தவம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னா. எதுக்குடா தவம் பண்ணிக்கின்னு கேட்டார். சிவபெருமானுக்கிட்ட நாங்கள் பிரம பதவியை வாங்க போகிறோம். தக்கனுடைய பிள்ளைக 1000 பேரும் சொன்னேன். தக்கனுடைய பிள்ளைக. அதனால எங்கள் அப்பையும் போய் நீங்கள் பிரம பதவியை வாங்கிட்டு வாங்க. உங்கள் பாட்டன் பரமா, நானும் பரமா, நீங்களும் பரமான்னு உலகம் முழுவதும் நம்ம கையில் இருக்கு. உலகம் முழுவதும் நம்ம கையிலே இருக்கு. எல்லாம் குடும்ப ஆட்சி. உலகம் முழுவதும் நம்ம கையிலே இருக்கு. ஒன்றும் கவலைப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்லி போய் சொன்னாரு. அதுக்காக நாங்கள் தவத்தை பண்ணுறோம் அப்படின்னு. என்ன பதவி வாங்க போறீங்க? பிரம பதவியை. குருட்டு பயங்களை இங்கே உங்கள் அப்பா தக்கன் உங்கள் பாட்டன் பரமா அப்படின்னா என்ன வேலை? அடுத்த வெந்தலையில் எழுதுறது. அவ்வளோதானே. அடுத்த வெந்தலையில் நல்லா இருப்பான், கெட்டு போவான். அடுத்த வெந்தலையில் எழுதுறது. அவன் செய்த பாவத்துக்கு புண்ணியத்துக்கு இருந்தால் அப்படி எழுதி விடுவி. அவன் போய் நல்லதை பெறுவான், கெட்டதை பெறுவான். எழுதி விடுவி. உங்களுக்கு என்ன அதில் ஆதாயம்? அடுத்த வெந்தலையில் எழுதி விடுறீங்கப்பா. உங்களுக்கு என்ன ஆதாயம்? அட குருட்டு பயங்களை, இந்த யோசனையை உங்கள் அப்பன் சொல்லி கொடுத்துருக்குறேன். இதுக்கு மேலே இன்னொன்று சொல்கிறேன். உங்கள் பாட்டை என் பரமா இருக்கான்ல, அவன் தலையில் 5 தலையில் ஒன்றை கிள்ளி விட்டார்ல சிவபெருமான். இன்னொரு வேலையும் படைச்சிருக்கிறானா? உலகத்தையே படைக்கிறேன் எங்கள் பாட்டேன்னு சொல்லடா. உங்கள் பாட்டனுக்கு 5 தலை இருந்துச்சு. அதில் ஒரு தலையை சிவபெருமான் கிள்ளி விட்டார். அவன் பரமாவே அவன் தலையும் இன்னும் படைக்க. உங்கள் பாட்டனே அவன் தலையை இன்னும் படைச்சுக்கலை. இந்த பதவிக்கு போய் ஆசைப்பட்டுருக்கா. இந்த ஜென்மத்தை சிவபெருமானுடைய அருளை பெறுவதற்காக பயன்படுத்தணும்டா கூட்டு பயகளை. இது வெற்றி பதவிடா. பரம பதவிங்கிறது ஒரு பதவியா? பரம பதவிங்கிறது ஒரு பதவியா அப்படின்னு சொன்ன உடனே அவனுக்கு உணர்வு வந்துடுச்சு. அடாடாடா, இந்த உண்மை எங்களுக்கு தெரியாமல் போச்சு. அடுத்த வந்தலையில் எழுதுனதுல நமக்கு என்ன அவர்? அதனால எங்கள் அப்பா இப்படி சொல்லிவிட்டேன். அதா உங்கள் அப்பனுக்கு ஒன்றும் புத்தி இல்லைடா. உங்கள் அப்பனுக்கு புத்தி இல்லை, உங்கள் பாட்டனுக்கு புத்தி இல்லை. நாரதர் இருந்தது. உங்கள் அப்பனுக்கு புத்தி இல்லை, உங்கள் பாட்டனுக்கு புத்தி இல்லை. அவன் பேச கேட்டு ஏட்டா இந்த மாதிரி படிக்கலையும் வெயிலை. அதுவும் சிவபெருமான்கிட்ட போய் இந்த படைக்கிற தொழிலையாக கேட்கணும். சிவபெருமான்கிட்ட போய் படைக்கிறது இல்லையா? முக்தி வேணும்னு கேட்கணும். அவன் திருவருள் வேணும்னு கேட்கணும்டா. உங்களுக்கு திருவாசகம் தெரியல, குருட்டு பயலடா போயிட்டீங்க. திருவாசகம் படிச்சிருந்தீங்கன்னா இந்த புத்தி உங்களுக்கு வந்திருக்காங்க. யானை ஏதும் பரப்பஞ்சேன் இறப்பதனுக்கு கண்கடவே
வானேயும் பெரில் வேண்டேன் மன்னாழ்வான் மதித்துமிரேன் தேனேயும் மலர்கொன்றை சிவனேயும் பெருமானையும் மானே உன் அருள் ஒரு நாள் என்றென்றே வந்து வணங்குகிறார் மாணிக்கவாசகர். உங்களுடைய அருளை பெற வேணும், எனக்கு வானுலகம் வேண்டாம் மண்ணுலகம் வேண்டாங்கிறாரு. உங்களுக்கு திருவாசகம் படிக்க உங்களுக்கு பாக்கியம் இல்லடா அப்படின்னு சொன்ன சரி சாமி, இந்த உண்மை எங்களுக்கு தெரியாம போச்சு, எங்க அப்பனும் இப்படி கெடுத்து விட்டார், அதனால நீங்க என்ன சொல்றீங்கன்னா அவர் பஞ்சாயத்தை உதவி பண்ணி வச்சாரு, பஞ்சாயத்தை உதவி பண்ணி சிவன்கிட்ட முத்தியை கொள்ளுங்கடா அப்படின்னாரு. சரின்ட்டு 1000 பேர் அப்படியே சிவத்தை நோக்கி தவத்தை செய்து முத்திக்கு போயிட்டார். சிவபெருமான் காட்சி இருந்தார், உங்களுக்கு என்னடா வேணும்னார், சிவலோகம் வேணும்னார், கொடுத்துட்டு போயிட்டார். அடுத்தாப்பில் இந்த வார்த்தையை கேட்டு தக்க என்னன்னா மறுபடியும் 1000 பிள்ளைகளை போட்டார். இந்த நாரதை வந்து என் பிள்ளைகளை கொடுத்து விட்டானா, மறுபடியும் 1000 பிள்ளைகளை பெற்று அதே மாதிரி நீங்க போய் தவத்தை செய்து பரமோதவி வாங்கிட்டு வாங்க. அதே மாதிரி நாரதர் வந்து சொல்லி அவங்களுக்கு ஞானத்தை கொடுத்து நீங்க முத்தியை வாங்கிட்டு போகிறான்ட்டு. இது மாதிரி அப்பம் பேச்ச கேட்காத உள்ளது அது நல்லது. இது சொன்னாலும் யாரு சொன்னாலும் எது சொன்னாலும் அதுல இருக்கிற உண்மையை அறியணும். தாய் சொன்னாலும் சரி, தந்தை சொன்னாலும் சரி, குரு சொன்னாலும் சரி, யார் சொன்னாலும் எப்பொருள் யார் வாய் கேட்கணும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவுங்கிறாரல்வா. அது போ அதனால இந்த 4 உள்ளவர்களும் அயால பிரம படைப்பு தொழிலை கேட்க சொன்னார், வேண்டான்ட்டு தவத்துக்கு வந்துருச்சு. யாரு? ஜனகர், ஜனந்தனர், ஜனாதனர் ஆகிய 4 வேதங்களை எல்லாம் கரைச்சு பாயாசமா சாப்பிட்டான். வேதத்தை இருக்கு எஜுர் ஜாம அதர்வனங்கிற வேதத்தை நன்றாக தலைகீழா படிச்சு முடிச்சு குடிச்சு தெளிவு படிச்சுட்டேன் முடிச்சுட்டேன். ஆனா தெளிவு இல்லை. மனம் சாந்தத்தில் இருப்பது ஞானத்தை பெறுவது மனம் சாந்தத்தில் இருப்பது அது வரல. அது 1 கோடி ஆகமங்கள் எல்லாம் உணர்ந்தும் பெருகிதவன் சித்தியெல்லாம் பெற்றாலும் குருவருளால் வைத்தபடி இருக்க மாட்டாத மாந்தது சித்தச்சரணமாந்தனம் என்பார் குருஞான சம்பந்தர். அந்த மாதிரி இருந்தபடியினாலே அவர்களுக்கு நமக்கு சாந்தம் வேணும், அமைதி வேணும், ஞானம் வேணும் என்று எண்ணினார்கள். அப்படி எண்ணி அதால் நேராக கைலாயத்துக்கு வந்தார்கள். சாமியை கண்டார்கள், தோத்திரம் பண்ணினார்கள். அப்படி சங்கரா போற்றி மற்றொரு சரணிகளேன் போற்றி போல பொங்கரா அல்குச்செவ்வாய் வெண்ணகை கரிய வாட்டின் மங்கையோர் பங்க போற்றி மால்விடை ஊர்தி போற்றி இங்கே வாழ் வார்த்தைகளேன் இம்பிரான் எழுத்திட்டே என்று தோத்திரத்தை பண்ணினார்கள். அப்புறம் தோத்திரம் பண்ணின உடனே சாமி அவருடைய அனுக்கிரகம் பண்ணி இருக்க வைத்து விட்டு விஷயத்தை கேட்டார். இந்த மாதிரி நாங்கள் வேதத்தை எல்லாம் படிச்சுட்டோம் முடிச்சுட்டோம், ஆனால் எங்களுக்கு அமைதி வரல, அன்பு வரல, சாந்தம் வரல, ஞானம் வரல. அதனால அந்த ஞானம் வருகிறா போலே தேவரீர் திருவுருள் பண்ண போகணும் அப்படின்னு சொன்னார்கள். அதுக்கு மேலே திருநஞ்சேவருக்கு உத்தரவு போட்டார், நந்தி யாரும் உள்ளே விட்டுறாதே, 4 பேர்த்துக்கு நான் வகுப்பு எடுத்துக்கிட்டு இருக்கிறேன், மன்மதன் வந்தா விடு, மற்ற பேர் வந்தா உள்ளே அனுமதி தராது அப்படின்ட்டு. மன்மதனுக்கு மாத்திரம் அனுமதி. அப்படிப்பட்ட வேலை இந்த 4 பேரும் சாமிகிட்ட உட்கார்ந்து கேட்குறாங்க. சாமி இப்பொழுதுதான் தட்சணாமூர்த்தி திருவினி எடுத்துக்கொண்டார். அவர்களுக்கு உபதேசம் பண்ணுவதற்காக இந்த திருக்கோலத்தோட கல்லால மரத்தடியிலே எழுந்திருந்து இந்த திருக்கோலம் எந்த வேலைக்கு எந்த வேஷம் போடணுமோ அந்த வேஷம், எந்த வேலைக்கு எந்த வேஷம் போடணுமோ அந்த வேஷத்தை சாமி திருமேனி எடுத்துக்கொள்ளுது. அதுக்குன்னு தனியாக போய் அழைத்து பண்ணிட்டு வர்றதில்லை. உடனே நினைப்பாரு இந்த திருமேனி உண்டு. நிறுத்திடு நினைந்த மேனி நிர்மலன் ஒளினாலே என்பது சித்தியார். அதனால இப்படி ஒரு கையில சிவஞான போதன், ஒரு கையில சின்முத்திரை, ஒரு கையில மானு, ஒரு கையில மடு, அதற்கு மேலே இந்த இடதுடைய வலது காலிலே வைத்து தென்முகமாக எழுந்தொழி இருந்தார். அவர் தான் தட்சணாமூர்த்தி. அப்படி இருந்த உபதேசத்தை பண்ணினார். அந்த உபதேசம்தான் வேதத்தை படிச்சுட்டு வந்தாங்க. அவங்க படிச்சுட்டு வந்தது வேதம், ஆகமம் படிக்கல. வேதம் ஆகமம் 2 தான் நமக்கு முதல் நூல்கள், சைவர்களுக்கு முதல் நூல். வடமொழியில் இருப்பது அது நமக்குன்னு சிவபெருமான் எழுதி வச்சிருக்காரு. சைவர்களுக்குன்னு ஒரு தனிச்சிறப்பு இருக்குன்னு சொன்னா வேதாகமன் சிவபெருமானே எழுதிய நூல் எங்களுக்கு. மற்ற சமயங்களுக்கெல்லாம் மனுஷர்களால் எழுதப்பட்டது, நமக்கு சிவபெருமானே எழுதிய நூல். அதனாலே அந்த வேதம் என்பது பொது, ஆகமன் சிறப்பு. வேதம் பொதுன்னு சொன்னா எல்லாருக்கும் அதுல முதன்மை சொல்லும், எல்லாருக்கும் பரப்புன்னு சொல்லுறது, எல்லாமே உசந்ததுன்னு சொல்லிட்டு வரும். கடைசியா சிவன் உயர்ந்ததுன்னு கடைசியா சொல்லும். அதை படிச்சு தெரிய சாமானியம் இல்லைன்னு சொல்றேன். கடல் போல கிடக்குதா, அதை படிச்சு கண்டுபிடிக்கிறது சாமானியம் அல்ல. வேதம் பொது நூல் என்று சொன்னால் உலகத்தில் இருக்கிற எல்லாருக்கும். இப்ப நான் தீட்சை வாங்கியிருக்கேன், சமயம் விசேடம் நிர்வாணம் 3 தீட்சையும் வாங்கியிருக்கேன். 1972 சமய தீட்சை, விசேட தீட்சை, நிர்வாண தீட்சைன்னு 3 வாங்கியிருக்கேன்னா இது ஆகம விதி. இது ஆகமத்தில்
இந்த தீட்சை பெற்றவர்கள் என்ன பண்ணிக்கொள்ள வேண்டும் என்றால் தன்னுடைய வீட்டில் நடக்கிற அத்தனை காரியங்களும் சிவாகம விதிப்படி செய்யணும். ஆகமப்படி ஆகமம் தெரிந்த ஆச்சாரியரை வைத்து செய்யணும் எல்லா கிரியைகளையும். அந்த வேதம் எப்படிப்பட்டதுன்னா எல்லாருக்கும் செய்யலாம், பொதுவாக எல்லாருக்கும் செய்யலாம். தீட்சை உள்ளவன் இல்லாதவன் எல்லாத்துக்கும் அந்த வேதப்படி இப்படி செய்யலாம். இந்த தீட்சை ஆகம விதிப்படி பெற்றவன் எது மூலமாக பண்ணிக்கொள்ள வேணும்? ஆகம விதிப்படி பண்ணிக்கொள்ள வேணும். வேத விதியை நமக்கு தூரம், வேதமும் நமக்கு சம்மந்தம் இல்லை. தீட்சை இல்லாதவனுக்கும் வேதத்தில் சடங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. தீட்சை இல்லாதவனுக்கு ஆகமம் தொடர்பு இல்லை. தீட்சை என்பது ஆகமத்தில் வரும். அதனால வேதம் புது நூல், ஆகமம் சிறப்பு. அதில் வேதத்தை திருமாலையும் கடவுள் என்று சொல்லும், பரமாவையும் கடவுள் என்று சொல்லும், இந்திரனையும் கடவுள் என்று சொல்லும், சூரியனையும் கடவுள் என்று சொல்லும். தவறில்லை. அவரவர்கள் உலகத்துக்கு அவர்களுக்கு கீழே இருக்கப்பட்டவர்களுக்கு அவர்கள் கடவுள், அவர்களுக்கு கீழே இருக்கப்பட்டவர்களுக்கு கடவுள். இப்போ என் வீட்டில் நான் கடவுள் தானே, எங்கள் பிள்ளைகளுக்கு நினைக்கிறது இல்லை, அது வேறு. நம்ம வீட்டில் ஒவ்வொரு வீட்லையும் அப்பா கடவுள், அம்மா கடவுள், அன்னையும் பிதாவும் முன்னேறி. அதுபோல அவரவர் உலகத்துக்கு, இந்த லோகத்துக்கு யார் கடவுள்? இந்திரன் தான் கடவுள். விஷ்ணு லோகத்துக்கு யார் கடவுள்? விஷ்ணு தான் கடவுள். அவருக்கு கீழே இருக்கப்பட்டவர்களுக்கெல்லாம் அவர் கடவுள், அவருக்கு கீழே இருக்கப்பட்டவர்கள் எல்லாம் அவர் கடவுள். இப்படி வேதம் சொல்லிக்கிட்டு போய் கடைசியாச்சுவனே கடவுள். நான் சொன்னதெல்லாம் ஓசாரம், அவங்கள சொன்னதெல்லாம் ஓசாரம். நேரம் வந்து சூரியனை கடவுள்னு சொன்னேன், பரமாவை கடவுள்னு சொன்னேன், விஷ்ணுவை கடவுள்னு சொன்னேன், அதெல்லாம் ஓசாரம். நான் மறை தனில் ஒரு பாகம் நாரமார் கடவுள் சென்னி மேன்மையை துறைக்கும். ஏனை விண்ணவர் தம்மை ஏனை பூதங்கள் எல்லாம் கடவுள் என்று சொன்னதெல்லாம் உபசாரம் என்று ஒதுக்கி விடுகிறது. உபசாரம் வேறு உண்மை வேறு, உபசாரம் வேறு உண்மை வேறு. அதனாலே அப்படி வேதத்தை படித்தவர்களுக்கு எப்படி இருக்கும்னா எல்லாம் ஒரு சாமின்னு சொல்லுவான், எல்லாமே ஒரு சாமின்னு சொல்லுவான். இந்த வேதம் படித்த ஐயர்களை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். வேதம் படித்த ஐயர்களுக்கு இந்த மாதிரி சிவனே முழுமுதல் கடவுள் என்று அவர்களுக்கு என்ன வராது. விஷ்ணுவும் பரமாவும் சூரியனும் சந்திரனும் சிவனும் எல்லாம் ஒன்றா வச்சு பூஜை பண்ணுவான் பொதுவாக. அதைத்தான் அப்பர் சுவாமி பொது நீக்கி தனன்னைய வல்லாருக்கு என்றும் பெரும்பொருளை பெரும்பற்ற புலியூரானை பேசாத நாளெல்லாம் பிரவாரம். பொது நீக்கி சிவபெருமானை பொதுவில் இருந்து நீக்கி தனியாக வழிபடுவார். அந்த முறையிலே யாரும் வேதத்தை படிச்சுட்டு வந்ததுனால தான் உங்களுக்கு குழப்பம் வந்ததே. வேதத்தை படித்ததுனால தான் குழப்பம் வந்தது. அதனால நீங்கள் வேதத்தை படிச்சீங்களா? ஆமான்னாரு. அது படித்தா அப்படி இப்படிதான் எழுதி வச்சது. யார் எழுதி வச்சது? அது படித்தா அப்படித்தாப்பா இருக்கும், குழப்பமாக இருக்கும். அதனால் உங்களுக்கு ஆகமம் சொல்கிறேன், நான் ஆகமத்தை சொல்கிறேன் நான். சரிண்ணா, ஆகமத்தை சொன்னார். ஆகமத்தில் 4 பாதம், ஆகமத்தில் 4 பாதம், சரியாபாதம், கிரியாபாதம், யோகபாதம், ஞானபாதம்னா ஆகமத்தில் 4 பாதம். 28 ஆகமத்திலையும் ஒவ்வொன்றிலையும் 4 பாதம். அப்படி 4 பாதத்தில் சரியாபாதம், கிரியாபாதம், யோகபாதம் 3ஐயும் அவருக்கு உபதேசம் பண்ணினார் அவர்களுக்கு. அப்படி உபதேசம் பண்ணி 3 பாதத்தையும் கேட்டு அவர்களுக்கு மனம் அமைதி வரவில்லை, ஞானம் வரவில்லை. அதை சொல்றாரு. நந்தி முற்கடையை போற்ற ஞான நாயகனாவண்ணல், நந்தி முற்கடையை போற்ற, முதல் வாயில நந்தி காக்கிறார், போற்றலையும் உள்ள விடார். ஞான நாயகனாவண்ணல் முந்துர சனகனாதி முனிவரர் தொழுது கேட்ப, அந்தமில்லாகவற்றின் அருள்பதம் ஒன்றும் கூற குந்திய ஒடுங்கும் ஞான போதகம் போதி என்றார். குந்தியது 3 பாதத்தையும் சொன்னாரு. 3 பாதமும் கேட்டு எங்களுக்கு மனம் ஒடுங்கவில்லை. மனம் அங்கு இங்கு அலையாமல் சாந்தமாக இருந்து சிவத்தை எண்ணுதல் தான் யோகம். அங்கு இங்கு அலையாமல் மனம் எப்படிப்பட்ட தெரியுமா? வேகம், சரியான வேகம், மாவேகம், மனோவேகம். அருணகிரிநாதர் சொல்லுவாரு, ஒரு நொடியில 100 கோடி துன்பங்கள் நினைக்கிறோம். மன 100 கோடி துன்பம் நொடி மீதிலே நினைந்து மதனுடலே முயங்கி அனுராக என்பார் அருணகிரிநாதர். அதனால மனம் அலைகின்ற தன்மையுடையது, மனம் அலைகின்ற தன்மை. எண்ணாத எண்ணமல்ல எண்ணி எண்ணி ஏழை நெஞ்சம் புண்ணானது எல்லாம் போது பராபரம்பார் தாய்வாரா. அதனால உலக பொருளை என்ன, ஜாமியை என்ன, அங்க என்ன, இதை என்ன, அதை என்ன, அடாடாடாடாடாடாடா சாமானியம் இல்லை. தாய்மானார் சொன்னாரு, எல்லாத்தையும் அடக்கிடலாம், மனசை அடக்க முடியாது. எல்லாத்தையும் அடக்கிடலாம், அடக்க முடியாதெல்லாம் அடக்கிடலாம், மனத்தை அடக்க முடியாது. மனத்தை அடக்க
கந்துக மதக்கரியை வசமாய் நடத்தலாம், கரடி வெம்புலி வாயையும் கட்டலாம், ஒரு சிங்க முதுகின் மேற்கொள்ளலாம், கச்செவி எடுத்தாட்டலாம், வெந்தடலில் ரசம் வைத்து 5 உலோகத்தையும் வேகித்து விற்றுண்ணலாம், வேறொருவர் காணாமல் உலகத்துலாவலா, விண்ணவரை ஏவல் கொள்ளலாம், சந்ததமு இளமையோடு இருக்கலாம், மற்றொரு சரீரத்தினும் புகுதலாம், சலமேல் நடக்கலாம், கடல் மேல் இருக்கலாம், தண்ணீரில் சித்தி வரலாம், சிந்தையை அடக்கியே சும்மா இருக்கின்ற திறம் அறிவு, சத்தாகி என் சித்தவிதை குடிகொண்ட அறிவான தெய்வமே, தேசோமயானந்தமே என்பது தாய்மான ஒரு பாடம். அதனால மனம் அடங்க வேணும். அதைத்தான் திருவாசகத்தில் சிவராணத்தில் வேகம் கெடுத்தாண்ட வேந்தனடி வெல்கிறார். வேகம் கெடுத்தாண்ட வெந்தனடி. ஆகையினால இப்படி சரியாபாதம் கிரியாபாதம் யோகபாதம் எல்லாம் கேட்டு எங்களுக்கு ஞானம் வரவில்லை. அந்த அந்த மனம் அடங்கி சிவத்தோடு லயித்திருக்கிறது தான் யோகம்னு பேரு. அதில் ஆனந்தம், அதில் ஆனந்தம். மனம் அடங்கி சிவத்தோடு கலந்திருப்பது, அதில் வருகிற ஆனந்தம் சொல்லி முடியாது. அது அகத்திற்கு கண்கொண்டு காண்பதே ஆனந்தம் என்னாலும் திருமூலம். அகத்திற்கு கண்கொண்டு காண்பதே ஆனந்தம் என்னாலும். உலகையிலே நீ சுற்றுகிற வரையிலும் ஆனந்தம் வராது, துன்பமாகத்தான் இருக்கும். உலகையிலே தொடர்பு பூச்சி சுற்றிக்கிட்டாலும் என்னமா இருக்கும்? இன்பமாக இருக்காது, துன்பமாக தான் இருக்கும். சிவத்தோடு லயித்து இருக்கும்போது இன்பம் தான். அதான் ஒன்றி இருந்து நினைவீன்கள் உந்தமக்கு ஊனமில்லை என்பதும் அப்பர் தேவாரம். அதனால இப்படி 3 பாதத்தையும் சொன்னாரு. எங்களுக்கு ஞானம் வரவில்லை சாமி, அதனால அந்த ஞான பாதத்தை போதிக்க வேணும்னு கேட்டாங்க. ஞான பாதத்தை போதிக்கும். புந்தியதொடுங்கும் ஞான போதகம் போதி என்றாரு என்னதும் நகைத்தி யாதும் எதிர்மொழி புரிந்தாரல்லும். அப்படி அவர்கள் சொன்ன பிற்பாடு சாமி என்ன பண்ணாரு தெரியுமா? ஒரு வார்த்தையும் சொல்லலையா, ஒரு வார்த்தையும் சொல்லலையா. பண்ணுவதென்றால், பண்ணுவதுன்னு சொன்ன அது சொல்றதல்ல, ஞானம் சொல்லுவது, வாய் திறந்து சொல்லுவது அல்ல. வாசித்து காணோனாதது, பூசித்து கூடோனாதது, வாய் விட்டு பேசோனாதது, நெஞ்சினாலே மாதற்கு தோணோனாதது, நேசற்கு பேரோனாதது, மாயைக்கு சூழோனாதது, விந்துநாத ஓசைக்கு தூரமானது, மாகத்துக்கு இறானது, லோகத்துக்கு ஆதியானது, கண்டு நாயன் யோகத்தை சாருமாறு விஞ்ஞானத்தை போதியாய் நீ ஊனத்தை போடிடாது மயங்கலாமோ என்பது திருச்சிராப்பள்ளி திருப்புகழ். ஆகையினாலே ஞானமானது வாக்கினாலே சொல்லப்படுவது அல்ல. பண்ணுவதென்றால் வாயினாலே பேசுவது அல்ல. பரிசீனால் மற்றும் பரிசீனால் இருத்தல் கண்டீர். வாக்கினாலே வெளிப்படையாக ஞானம் இப்படிப்பான்னு சொல்ல முடியாது. என்ன எப்படி? அன்னறி யாகும் என்றே அனைவருக்கு உணர்த்து மாட்டால் உன்னரும் பரத்தின் மேலோன் ஒரு செயல் புரிதல். அதனாலே வாக்கினாலே அது வசனமாக சொல்லுவதில்லை. ஞானம் வாக்கினாலே பேசப்படுவதல்ல. அது ஞானாசிரியன் காட்ட கண்டு யோகத்தை ஞானத்தை பெறுவது, காட்ட கண்டு ஞானத்தை பெறுவது. அதற்காக என்ன பண்ணினார் சுவாமி தெரியுமா? இருவரும் உணரானல், இருவரும் உணரானல் பரமோஷ்ணக்களாலே காண முடியாதவராகி சௌர்மான். ஏன வெள்ளை எரியாமை, ஏனத்தினுடைய கும்பு ஆமையோடு இவைகளெல்லாம் எலும்பு இவைகளெல்லாம் மார்பிலே கிடக்குதான், சௌர்மானுடைய மார்பிலே. ஏன வெள்ளை இரியாமை சிற நிறை அனந்த கூடி திளைத்திடும் உரத்து சீர்கொள் கரதலம் ஒன்று சேர்த்தி மோனமுத்திரையை காட்டி. அதுக்குதான் மோனமுத்திரை. இந்த முத்திரைக்கு தான் மோனமுத்திரை, ஞான முத்திரை, சின்முத்திரை என்றெல்லாம். முத்திரைன்னா அடையாளம், அடையாளம். கரதலம் ஒன்று சேர்த்தி மோனமுத்திரையை காட்டி ஒரு கணம் செயல் ஒன்றின்றி யோகு செய்வாரின் உற்றா. ஒரு கணம் கொஞ்ச நேரம் செயல் ஒன்றின்றி, எந்த செயலும் இல்லாமல் யோகம் செய்பவனை போல இருந்தார். இருவரும் உணராண்டல் ஏன வெள்ளை இரியாவை சிற நிறை அனந்த ஓடி தொலைத்திடும் ஒரு திருச்சீர்கொள் கரதல ஒன்று சேர்த்தி மோனமுத்திரையை காட்டி ஒரு கணம் செயல் ஒன்றின்றி யோக செய்வாரின் உற்றான். அங்கையில் ஐவிரல் அஞ்செழுத்துமே என்பாரு ஞானசம்பந்தர்.
இந்த கை இருக்கே, இந்த கையிலே சித்தாந்தம், கையிலே சைவ சித்தாந்தம். கைக்கு ஒரு தனிச்சிறப்பு, கைக்கு ஒரு தனிச்சிறப்பு. கைதர வல்ல கடவுள் ஊக்கினா போலே. இந்த 5 விரலும் 5 வகையான பொருளை குறிப்பது. 5 விரலும் 5 வகையான பொருளை குறிப்பது. இந்த பெருவிரல் தான் கடவுள், பெருவிரல் கடவுள். அடுத்தாப்புல அந்த பெருவிரலை ஒட்டி இருக்கிறதா ஆன்மா, சுட்டு விரல். இதுக்கு பேர் என்ன தெரியுமா? ஆள்காட்டி விரல்னு சொல்லுவது. ஆள்காட்டி விரல், ஆளை காட்டுறவர். புறத்திலையும் காட்டலாம், செம்மையும் காட்டலாம். ஆள்காட்டி ஆன்மாவை காட்டுகிறவர். இந்த நடுவிரல் தான் உயரமா இருக்கிறதா ஆணவ மரம். அடுத்தாப்புல இருக்கிறதா மாயாமரம், இது கண்மலம். இப்படி ஆணவம் கண்மம் மாயையாகிய மும்மலங்களோடு சேர்ந்திருப்பது ஆன்மா. மும்மலங்களோடு சேராம தனியா இருக்கிறதான் கடவுள். கடவுள் எப்படி இருக்காரு கடவுள்? நம்ம எங்க சேர்ந்திருக்கிறோம் பாரு, மலத்தோட சேர்ந்து. தங்களானவமாய கருமலங்கள் போயுபதேச குருபர சம்பிரதாயமுடைய நெறியது பெறுவேனோ என்பது வராதி மலத்திருக்கும். தங்களானவமாய கருமலங்கள் போய் உபதேச குருபர சம்பிரதாயமுடைய நெறியது பெறுவேனோ என்பது வராதி மலத்திருக்கும். அதனாலே ஆணவன் கண்ணன் மாயையாகிய மும்மலங்களோடு சேர்ந்து ஆன்மா மலத்தின் மயமாகவே ஆகிவிட்டது. கெட்டவனோட சேர்ந்து கெட்டவனாகவே ஆகிவிட்டது. சேர்க்கையினால்தான் உங்களுக்கு உயர்வு தாழ்வு. இதை நீங்க யாரும் இல்லைன்னு சொல்ல முடியும். சேர்க்கையினால்தான் உயர்வு தாழ்வு. அதனாலதான் சேராத இடங்களிலே சேர வேண்டாம். அதனாலே ஆணவன் கண்ணன் ஆகிய மும்மலங்களோடு ஆன்மா பலகாலம் கூடி இருக்கும். ஆணவன் கண்ணன் ஆகிய மும்மலங்களோடு ஆனா பலகாலம் கூடியிருக்கு. அதை அதை விட்டு பிரிக்கிறதுனா சாமானியம் இல்லை. இப்போ சீட்டாடி பழகிட்டோம்னு வச்சுக்கவே, சீட்டாடி பழகிக்கிட்டா அந்த சீட்டாடுறவனதான் சேர சொல்லுமே தவிர மற்ற பேர்த்தோட சேர விட. சீட்டாடுறவன் எங்கே வருவான்னு பார்த்துக்கிட்டே இருப்பான். சீட்டாடுறவன் தான் முடியும். எதோட சேர்ந்து ஆன்மா பழகிருச்சோ அதுதான் அதுக்கு பெருசா தெரியும். பழக்கம்தான். என்ன காரணம்? ஆன்மாவுக்கு சுய புத்தி இல்லை. அதை நீங்க நியாயமா வச்சுக்கணும். உண்மையை ஒத்துக்கொள்ளுங்க. ஆன்மாவுக்கு சுதந்திர புத்தி இல்லை. கேப்பா வச்சுட்டேன். இப்போ மலம் சொன்னபடி கேட்குதா? அப்புறம் மரத்தை விட்டுட்டா சிவன் சொன்னபடி, சிவன் சொன்னபடி கேட்டால் நல்லா இருக்கும். மலம் சொல்லி விட கெட்டு போகும். ஆனால் எப்போதும் இதுக்கு சுதந்திரம் கிடையாது. எப்போதும் சுதந்திரம் கிடையாது. இப்போ உலக வாழ்க்கை எடுத்துக்கிட்டீங்கன்னா சின்ன பிள்ளையில அம்மா அப்பா பச்சை கேட்குறோம். சின்ன பிள்ளையில தெரியாதரமா அம்மா அப்பா பச்சை கேட்குறோமா? தெரியாதனமா கேட்குறோமா? அப்புறம் வாத்தியார் வச்ச கேட்குறோமா? அப்புறம் கல்யாணம் பண்ணிட்டாரு வச்ச கேட்குறோம். அதில் என்ன யோசனை கேட்குறோமா? அப்புறம் கொஞ்சம் நாளாக புள்ளக பெருசாக இருந்துச்சு. அப்புறம் புள்ளக வச்ச கேட்குறோமா? உனக்கு ஒன்றும் தெரியாதுப்பா பேசாமல் இருக்கு. அது உனக்கு ஒன்றும் தெரியாதுப்பா பேசாமல் இருப்பா. அந்த அம்மா சொல்லுவா நீ பேசாமல் இரு, உனக்கு என்ன தெரியுது அப்படின்பா ஆகும். இப்போ போச்சா? சாகர வரையும் சுதந்திரம் இல்லை உலக வாழ்க்கையிலேயே. சாகர வரையிலும் சுதந்திரம் கிடையாது. உலக வாழ்க்கையிலேயே சுதந்திரம் கிடையாது. ஆன்மா அப்படிதான். மலங்களோடு கூடி மலங்களாகும், இருளோடு கூடி இருளாகும், ஒளியோடு கூடி ஒளியாகவும் இருப்பது போல, கண்ணானது இருளோடு கூடி இருளாகும், ஒளியோடு கூடி ஒளியாகவும் இருப்பது போல, மலத்தோடு கூடி மலமாகவும் சிவத்தோடு கூடி சிவமாகவும் இருப்பது ஆன்மா. தனக்கென்று ஒரு தனி சுதந்திரம் ஆன்மாவுக்கு கிடையாது. தனி சுதந்திரமுடையவன் சிவபெருமான ஒருவனே. ஆன்மா சார்ந்ததன் வண்ணம் சித்தாந்தத்திலே சார்ந்ததன் வண்ணம்னு சொல்றது. எதை சார்ந்து இருக்கிறதோ பளிங்கானது எதை சார்ந்திருக்கோ, எந்த நிறத்தை சேர்ந்திருக்கோ அந்த நிறத்தை தன்னுடையதாக பெற்றுக்கொள்ளும். பளிங்கானது எந்த நிறப்பொருளை சேர்ந்திருக்கோ, சிவப்பை சேர்ந்தா சிவப்பா இருக்கும், பச்சையா சேர்ந்தா பச்சையா இருக்கும். அதுபோல மலத்தை சேர்ந்தால் மலமாகவும் சிவத்தை சேர்ந்தால் சிவமாகவும் இருப்பது ஆன்மா. ஆகையினாலே இப்படி இந்த சின்முத்திரையிலே மரங்களாகிய ஆணவங்களாகிய மரங்களாகிய இந்த குற்றத்தை விட்டு விட்டு குற்றமில்லாத பொருளாக இருக்கிற சிவத்தோடு சேருதல் தான் இந்த முத்திரை கிடையாது. இது சாமானியம் அல்ல. இது வளைஞ்சு இங்கே வர்றது சாமானியம் அல்ல. இது வளைக்கிறவன சாமானியம் இல்லப்பா. இப்போ பொல்லாதவனை சேர்ந்து பழகவனவன் நல்லவனாக்கனா சாமானியமா இருக்க முடியும். அதனாலே ஆன்மாவானது அதால கூடியிருக்கிற சேர்க்கையினாலே அதுக்கு உயர்வுதான் வருகிறது. சேர்க்கை பொல்லாத சேர்க்கையில பலகாலம் கூடி பழகிருக்கு. மலத்தோடு கூடி எவ்வளவு காலம் இருக்கிறோம்? இன்னில்லாத காலம் மலத்தோடு கூடி, மும்மலங்களோடு கூடி இருந்தது அளவில்லாத காலம். அதனாலே அதுக்கு சிவத்தை பற்றி தெரியாது. சிவத்தை பற்றி தெரியாது.
அது சிவத்தை பற்றி தெரிய வைக்கிறதுக்கு ஆச்சாரியன் ஆச்சாரியன் உணர்த்துது. மன்னவன்றன் மகன் வேடர் இடத்தேதங்கி வளர்ந்தவனை அறியாது மயங்கி நிற்ப பின்னவனு என் மகனி என்றவரில் பிரித்து பெருமையுடன் தானாக்கி பேணுமாவோல் துண்ணியவையும் புல வேடர் சுழலிற்பட்டு துணைவனையும் அறியாது துயர் துள்ளுயிரை மன்னர் குருவாகி வந்து அவரை நீக்கி மலமகற்றி தானாக்கி மலரடி கீழ் வைப்பன் என்பது சிவஞான சித்தியார். அதனாலே இப்படி இந்த பொல்லாததாயிருக்கிற ஆணவன் கண்ணனாகிய மரத்தை விட்டு சிவத்தோடு சேர வேணும் என்கின்ற இந்த உண்மைதான் ஞானபாதம். அது திருவானக்கா புராணத்தில் மும்மலம் வேறுபட்டொழிய மொய்த்துயிர் அம்மலர் தாழ் நிழல் அடங்கு உண்மையை தாழ் நிழல் சிவருமான திருவடி நிழல் இல்லை அடங்கு உண்மையை கைமலர் காட்சியில் கதுவ நல்லுடைய செம்மலை அலது உளம் சிந்தியாதரோ என்பது தட்சிணாமூர்த்தி தோத்திரம் திருவாரூர் புராணத்தில் கட்சியை பொங்கி வருவாங்க. அதனாலே அனவங்கண்ணனாகிய மலங்களை விட்டு சிவத்தோடு சேர்ந்து ஒன்றி இருப்பதுதான் யோகம் ஞானம். அதுக்குத்தான் இப்ப நம்ம பழகிட்டு இருக்கோம். எதுக்கு பழகிட்டு இருக்கோம்? விடுறதை விட்டு தொடரதை தொட்டு விடுறதை விட்டு தொடரதை தொட்டு. அதை நம்ம திருவந்தியார்ல இட்டுக்கொண்டாரமே தொட்டுக்கொண்டேன் என்றார் விட்டார் உலகம் என்று உந்தியவர வீடே வீடாக என்று உந்தியவர திருவுந்தியார் என்கிற ஞானசாஸ்திரம். எட்டுக்கொண்டார் எட்டு பொருளாக இருக்கிற சிவருமான தொட்டுக்கொண்டேன் என்றார் விட்டார் உலகம். விட வேண்டியதை விடுவது தொட வேண்டியது. அதனாலே இந்த உண்மையை காட்டுவதா இந்த ஞானம் தர. இதை நிறைய நூல் சொல்லுது. அங்கை கொடுமலர் தூவி அங்கமது உலகிப்பு அன்பினால் உருகி விழி நீராக வாராத முத்தியினதாவேச ஆசை கடற்குள் மூழ்கி சங்கர சுயம்புவே சண்புவே எனவும் மொழி தழுதழுத்திடவனங்கள் ஜன்மார்க்க நெறியில்லா துன்மார்க்க நேனையும் தன்னருள் கொடுத்தாழ்வையோ துங்கமிகு பக்கு வச்சனகன் முதல் முனிவோர்கள் தொழுதறியில் வெற்றிருப்ப சொல்லறிய நெறியை ஒரு சொல்லால் உணர்த்திய சுரூபானுபூதி காட்டி செங்கமல வீடமே கல்லாலடிக்குள் வளர்ச்சி தாழ்ந்த முத்தி முதலே சிறகிரி விளங்கவரு தட்சணாமூர்த்தியே சின்மயானந்த குருவே என்பது தாய்மானவர் பாடல். அவர் நிறைய இந்த ஒரு நிகழ்ச்சியை பல பாடல்ல பாடியிருக்கிறார். யாரு? தாய்மானார். இந்த தட்சிணாமூர்த்தியினுடைய அந்த தீமையையும் அந்த செயலும் அவரை ரொம்ப கவர்ந்து இருக்கிறது. யாரு? தாய்மானவர். கற்றதும் கேட்டதும் தானே எதுக்காக இன்னொரு வார்த்தை சொல்றாரு. நீ படித்ததும் கேட்டதும் எதுக்குடான்னு கேட்கிறாரு. கற்றதும் கேட்டதும் தானே எதுக்காக கடபடம் என்று உருட்டுதற்கோ கல்லாலெம்மான் குற்றவர கை காட்டும் குணத்தை கண்டு குணங்குறியற்று இன்ப நிறை கூட வைக்கும். அதே நம்முடைய திருவிளையாடல் புராணத்தில் கல்லாலின் புடையமர்ந்து நான்மறையார் அங்க முதற் கற்ற கேள்வி வல்லார்கள் நால்வருக்கும் வாக்கிறந்த பூரணமாய் மறைக்கு அப்பாலாய் எல்லாமாய் அல்லதுமாய் இருந்ததனை இருந்தபடி இருந்து காட்டி சொல்லாமல் சொன்னவரை நினையாமல் நினைந்து பவத்தொடக்கை வெல்வாம் என்பது திருவிளையாடல் புராணம். சொல்லாமல் சொன்னவரை நினையாமல் நினைக்கும். சொல்லாமல் சொன்னாரா அவர் எப்படி நினைக்கணும்? நினையாமல் நினைக்கும். எதையும் நினைக்காம அதையே நினைப்பது. சாமானியம் வருவா. எதையும் நினைக்காது நினையாமை. அது திருவாசக நின்றனும் தன்மை நினைப்பற நினைந்தேன் நீயலார் பிரிது மற்றின்மை என்பது திருவாசகம். நின்றனும் தன்மை நினைப்பு அற. அது கந்தர் அனுபூதியில் அருணகிரிநாதர் குறியை குறியாது குறித்தறியும். குறியை வேறொன்றையும் குறியாது அதையே குறித்தறியும். குறியை அருக்குறியாகி உன்னை குறியாது வேறொன்றையும் குறியாது. குறியை குறியாது குறித்தறியும் நெறியை தனி வேலை நிகழ்த்திடும் செறிவற்று உலகோடுற சிந்தையற்று அறிவற்று அறியாமையாற்று. கந்தர் சின்ன பாட்டு. அதனாலே ஒன்று தெரிந்தால் மெய்ப்பொருளாகி ஒன்று தெரிந்தால் ஒன்றும் தெரியாது. ஒன்று தெரிந்தால் ஒன்று தெரியலன்னா எல்லாம் தெரியும். எல்லாம் தெரிந்தும் பயனில்லை. ஒன்று தெரியவில்லையானால் எல்லாம் தெரிந்தும் பயனில்லை. ஒன்று தெரியவில்லையானால் எல்லாம் தெரிஞ்சு பலனில்லை. பாரதத்தில் ஒரு நிகழ்ச்சி துரோணாச்சாரியார்கிட்ட 107 பேரும் படித்தான். துரோணாச்சாரியிட்ட 107 பேரும் படித்தான். அதிலே இடையிடைய புகார் கொடுத்துக்கிட்டே இருந்தான், கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டே இருந்தான் துரியோதனை. அர்ஜுனனுக்கு தான் நல்லா சொல்லிக் கொடுக்குறாரு, எங்களுக்கு சரியாக சொல்லிக் கொடுக்குறது இல்லை. அவன் எல்லாத்துலேயும் காட்டினா பிடிச்சிக்குவேன். அர்ஜுனே காட்டினா பிடிச்சிக்குவேன். இவனுக்கு சொன்னாலும் ஏறுறது இல்லை. அதனால எங்களுக்கு சரியாக சொல்லிக் கொடுக்கல அப்படின்னு பீஷ்மர்கிட்ட திருதராஷ்டிரன்ட்ட எல்லாம் புகார் போச்சு. அதுக்காக அவர் என்ன பண்ணாரு,